ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஒரு முக்கியமான நியூஸ் ஒன்று அப்டேட்டாக இருக்குது. ஸோ விவசாயிகளுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான நியூஸ் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அவங்களுக்கான நியூஸ் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பெல் ஐக்கானை டச் பண்ணிக்கோங்க. இதனால் நாம் போடுற நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ளலாம். அரசு சம்மந்தமான ஏதாவது செய்திகள் வேண்டும் என்றால் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ விவசாயிகளுக்கு 17,000 கோடி பயிர்க்கடன். தமிழக வேளாண் பட்ஜெட் 2025 சிறப்பு அம்சங்கள் என்னென்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். ஒன் பை ஒன்னாக நிறைய நியூஸஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய அப்டேட்ஸ் இருக்குது. ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸ் நிறைய பேருக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக கேட்டிருந்தீங்க. ஸோ அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இதுங்க அப்டேட் பண்ணியிருக்காங்க. சட்டப்பேரவையில் 2025-26 நிதியாண்டுக்கான வேளாண் பட்ஜெட்டை அமைச்சர் M.R.K. பன்னீர்செல்வம் தாக்கல் செய்தார். வரும் ஆண்டில் விவசாயிகளுக்கு 17,000 கோடி பயிர்க்கடன் வழங்கப்படும். நெல் சாகுபடி பரப்பை அதிகரிக்க 160 கோடியில் சிறப்பு தொகுப்பு திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்பது உள்ளிட்ட பல்வேறு அறிவிப்புகளை அவர் வெளியிட்டார். மொத்தத்தில் வேளாண் துறைக்கு 45,000 கோடி நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. ஓகேங்களா? ஸோ தமிழகத்தில் திமுக அரசு பொறுப்பேற்றதிலிருந்து கடந்த 2021ஆம் ஆண்டு வேளாண் துறைக்கு தனி பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டு வருகிறது. இந்த வகையில் 5வது முறையாக வேளாண் பட்ஜெட்டை சட்டப்பேரவையில் தமிழக வேளாண்மை உழவர் நலத்துறை அமைச்சர் M.R.K. பன்னீர்செல்வம் நேற்று தாக்கல் செய்தார். காலை பட்ஜெட் உரையை தொடங்கிய அவர் 11:10 மணிக்கு நிறைவு செய்தார். பட்ஜெட் உரையில் அவர் கூறியது, தமிழகத்தில் கடந்த 2019-2020ஆம் ஆண்டில் 1.47 கோடி ஏக்கராக இருந்த மொத்த சாகுபடி பரப்பு 3.23 லட்சம் ஏக்கர் அதிகரித்துள்ளது. 1.50 கோடி ஏக்கராக உயர்ந்துள்ளது. உற்பத்தி திறனை அதிகரிக்க பல்வேறு உயர் தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. இதனால் கேழ்வரகு உற்பத்தி திறனில் தமிழக தேசிய அளவில் முதலிடத்திலும், மக்காச்சோளம், எண்ணெய் வித்துக்கள், கரும்பு ஆகியவற்றில் 2ஆம் இடத்திலும், நிலக்கடலை, குறு தானியங்கள் இடத்தில் 3ஆம் இடத்திலும் இருக்கிறது. கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம் கிராம ஊராட்சிகளில் செயல்படுத்த வருகிறது. 46,000 ஏக்கர் தரிசு நிலங்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளன. இத்திட்டத்தில் 700 கோடி ஒதுக்கீட்டில் 50 லட்சம் விவசாயிகள் பயனடைந்திருக்கின்றனர். SC/ST பிரிவை சேர்ந்த சிறு குறு விவசாயிகள் ஒருங்கிணைந்த பண்ணையம், பசுமை குடில் வேளாண் இயந்திரங்கள் மூலம் திட்டங்கள் அதிகபட்சம் 70% மானியம் பெறும் வகையில் ஒதுக்கப்பட்டிருந்தது. இதில் 15,800 விவசாயிகள் பயனடைந்திருக்கின்றனர். தமிழகத்தில் பயிர் சாகுபடிக்கான குறுகிய கால வேளாண் கடன் தேவைக்காக வரும் 2025ஆம் ஆண்டில் 17,000 கோடி பயிர்க்கடன் வழங்கப்படும். வட்டி மானியத்திற்கு 8,053 கோடி பயிர்க்கடன் தள்ளுபடிகள் செய்யப்படும். வேளாண் சார்ந்த கால்நடை வளர்ப்பு, மீன், தேனீ வளர்ப்பு உள்ளிட்டவைக்கு 3,000 கோடிகள் மூலதனமாக கொடுக்கப்படும் என்ற தலைப்பில் இவ்வளவு பட்ஜெட் மனு தாக்கலையும் செய்திருக்கிறார்கள். உழவர் நல சேவை மையங்கள் தொடங்கப்படும் என்கின்ற அறிவிப்பையும் வெளியிட்டிருக்கிறார்கள். M.S. சுவாமிநாதன் ஆராய்ச்சி நிதி. தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் மூலம் புதிய கண்டுபிடிப்புக்கான டாக்டர் M.S. சுவாமிநாதன் ஆராய்ச்சி நிதியாக 1 கோடி ஒதுக்கப்படும் என்கின்ற தலைப்பில் இதுவும் கொடுத்திருக்கிறார்கள். ஸோ பட்ஜெட் மனு தாக்கலை பொறுத்தவரையிலும் நல்ல தாக்கல்கள், நல்ல உதவி திட்டங்கள், நல்ல இழப்பீட்டு தொகைகள் அனைத்துமே இங்கே கொடுத்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் நிறைய முக்கியமான திட்டங்களுக்காக பணங்கள் ஒதுக்கியிருக்கிறார்கள் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு முக்கிய திட்டங்களான ஒதுக்கீடுகள்லாம் பார்த்திங்கன்னா
கோடை உழவு செய்ய உழவு மானியமாக வந்து 24 கோடி கொடுத்துருக்காங்க. 3 லட்சம் ஏக்கரில் நுண்ணுயிர் பாசன திட்டம் வந்து செயல்படுத்தப்படும் என்ற தகவலையும் கொடுத்திருக்கிறார்கள். 17,000 விவசாயிகள் பயன்பெறும் வகையில் வேளாண் இயந்திரமாக்குதல் திட்டத்திற்கு 215 கோடி, வேளாண் விளைபொருட்களுக்காக 100 மதிப்பு கூட்டு அலகுகள் அமைக்க 50 கோடி கொடுத்திருக்கிறார்கள். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டு இங்கே வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கிறதாக அவர்கள் வந்து நம்மளுக்கு நிறைய நியூஸஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மொத்தத்தில் வேளாண் துறைக்கு 45,661 கோடி நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறதையும் அவர்கள் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார்கள். ஸோ இதற்கான நடைமுறைகள் விரைவில் வந்து அமல்படுத்தப்படும் என்கின்ற தலைப்பில் மூலம் இந்த விஷயத்தை வந்துட்டு பட்ஜெட் மனு தாக்கலில் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ வந்து இதற்கெல்லாம் பேரவையில் வந்துட்டு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் டிக்ளேர் பண்ணி முடிச்சிருக்காங்கங்கிற தலைவரை கொடுத்துருக்காங்க. ஸோ விவசாயிகளுக்கு பார்த்திங்கன்னா கடன் தள்ளுபடிங்கிற அந்த டிக்ளரேஷனுமே அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த மாதிரியான தகவல்கள் தெரியணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிவிட்டு உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்துருக்கு. நன்றி.